நீங்க ஃபெயில் ஆயிட பயப்படல. வேற ஒரு விஷயத்துக்காக தான் உண்மையா பயப்படுறீங்க. நீங்க உண்மையா பிசினஸ் ஃபெயில் ஆயிடணும்னோ, இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும்னோ பயப்படுறீங்க. நீங்க பயப்படுறது என்ன தெரியுமா? நம்ம பிசினஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இல்ல நம்ம எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சுன்னா, அந்த சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க? இந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இந்த கூட இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்ற பயத்திலேயே தான் நம்ம இருக்கோம். அதுதான் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்னுவாங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா எடுக்கிற முடிவுல எல்லாத்தையுமே ஊர் என்ன சொல்றதுன்றதை யோசிச்சுதான் நம்ம பழகிறோமே தவிர, நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டான்ற விஷயத்தையே நம்ம பார்க்கறது. அவங்க பார்ப்பாங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 நிமிஷம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்க 5 நிமிஷம் பார்க்கற வேண்டிய விஷயத்த நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நம்ம இப்படி பண்ணிடலாமோ அப்படி பண்ணிடலாமோன்றதை யோசிச்சே இந்த பயத்தையே நம்ம வாழலாம். நம்ம கீழே விழுறது கூட பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் பார்க்கும்போது என்ன நடக்கும்ன்ற யோசிச்சு நம்ம பயப்படுறோம் பார்த்தீங்களா? அதுதான் பெரிய fear. அடுத்தவங்களை பத்தி யோசிக்காம அடுத்தது நமக்கு என்னன்றதை பார்த்து நம்ம போயிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும்.